தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 10 லட்சம் பேருக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்க முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணையில் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட மொத்தம் 9,90,000 பேருக்கு 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 நிதியாண்டில் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த தொகுப்பு ஊதியம் மற்றும் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு போனஸாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.